செடிக்கு யாரு உங்க டாடி வந்து தண்ணி ஊத்துறா? இப்போ ஊத்துறா, அப்ப 7 நாளைக்கு யாரு ஊத்துவா? இப்ப எங்க ஊத்துறேன் நானு? செலிபிரிட்டி சார் உள்ளதான் ஃபேம் இருக்காங்க. செலிபிரிட்டி சார் அவர் போய் பார்க்கலாம். ஓகே சாந்தமா, செலிபிரிட்டி சார் உள்ள போயிட்டாரு ஏர்போர்ட்டுக்குள்ள. நம்ம தான் லேட்டு. மூவி சாப்பிடுறது, மீல்ஸ், ட்ரிங்க்ஸ், லிக்கரு எல்லாமே இருக்கு. அப்புறம் அழகா இருக்காங்க ஏர் ஹோஸ்டஸ் வேற. ஹாய் ஃபேம். ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வி ஆர் கோயிங் டு எங்கே போகிறோன்னு தெரியுமா? ஐயோ சொல்லக்கூடாதுல, மறந்துட்டேன். அது தமிழ்லேயே போட்டுருக்க மாட்டேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோங்கிறது உங்களுக்கு vlogோட எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் போயிட்டு வரக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? எத்தனை நாள் ஆகும்? போயிட்டு 1 மணி நேரம். ஐயோ, எத்தனை நாட்கள்? 7 நாள் ஆகும் ஃபேம் கிட்டத்தட்ட. இங்கே கரெக்டு தான் 7 நாள் ஆகும். பார்த்து ஒயிட் கிராக்ஸ் 7 நாள் ஆகும் போயிட்டு வரக்கு. போகிறது இந்தியாவுக்குள்ளலாம் கிடையாது ஃபேம், இந்தியாவுக்கு வெளியே தான் போகிறோம். கடல் தாண்டி போகிறோம். ஆமாம், இந்தியாவுக்கு வெளியில் எப்படி? அந்த தமிழ்நாட்டுக்கு வெளியில் அது கடல் தாண்டி போகிறோம் ஃபேம். கடல் தாண்டி போகிறோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தீவுகளும் இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்களும் இருக்கும். உங்களுக்கு வேணால் ஒரு இன்ட்டு தரேன். ரொம்ப கரன்சி கம்மி, இந்தியாவோட கரன்சி. ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 7 நாள் தான் போகுது. ஆனா இவன் என்னடானா 1 மாசம் போய் அங்க டேரா போடுற மாதிரி எடுத்து வச்சிருக்கான். இங்க பாரு எத்தனை பேண்ட், ஒரு பேண்ட்டும் அப்படி ஒரு வெயிட் ஃபேம். இங்க பாருங்க, அப்படி ஒரு வெயிட். இதை வெயிட் போட்டாவே 2 கிலோ வரும் போல தண்டம். இதெல்லாம் எடுத்து வச்சிருக்குது. அவனை கூட்டு போறதே ஒரு வெயிட் தான், அது வேற விஷயம். அப்பா மனசாச்சே இல்லைங்க. பாருங்க எவ்வளவு வெயிட். ஷர்ட் பாருங்க எவ்வளவு வெயிட், எவ்வளவு திக்கா இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி ஒரு டிராவலரா இவன் கொண்டு வரான்னு எனக்கு புரியல. பார்த்தாக்கு இந்த பேக் வேற. இந்த பேக்ல என்ன வச்சிருக்கியா? சட்டி. நான் அத பாக்கணும். போயிட்டு அவன் சாப்பிட போயிட்டு அவன் மேலே அவன் கரெக்டா பாத்துட்டு இருக்கான் ஃபேம். இதுல என்ன பட்டு இருக்கு? இது குட்டி பேக்னு எனக்கும் தெரியுது. என்ன வச்சிருக்கான்னு தெரியல. போய் கேட்டு அவன்கிட்ட. ஓ பத்தியா, விளாக் எடுக்கிறதுக்கு அவன் தெளிவா தான் பட்டு இருக்கான். அவன் தெளிவா இருக்கான் விளாக் எடுக்கிறதுக்கு. அதனாலதான் லேட்டா வந்திருக்கான் சாணம். இது என்ன? இது என்னடா கவரா வச்சிருக்க? ஓ துரை வந்து இது பண்ண போறீங்களா? அங்கேயும் வந்து ஃபேஸ் கிளீனிங், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் எல்லாம் வச்சிருக்கான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பட்டோ அது அவனோடது, உன்னோடது இல்ல. ஐயே, அது உன்னோடது இல்ல, அவனோடது. நீ கம்முன்னு சாப்பிடறா சொல்லு சொல்லு. அப்பனே விநாயகா, அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். போற இடத்துல நல்லபடியா, எந்த சச்சரவும் இல்லாம, எங்க அம்மாவை கூட சண்டை போடாம, மன திருப்தியோடு மனம் திருப்தியோடு நிம்மதியோட வீட்டுக்கு வரணும். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. சரி, நடுவில் அன்பு வருது. நடுவில் இது தளபதி பாட்டு. நான் முன்னாடி பாருங்க. வா வா வா, போ 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 போ. இடி தண்ணி செடிக்கு யாரு உங்க டாடி வந்து தண்ணி ஊத்துறா? இப்போ ஊத்துறா, அப்ப 7 நாளைக்கு யாரு ஊத்துவா? இப்ப எங்க ஊத்துறேன் நானு? இதெல்லாம் எடுத்து வச்சுனா கீழே அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்திருங்க. அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து செடிக்கு வந்து அவங்க தண்ணி விட்டு போவாங்க. அடே ஈஸ்வரா, என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. உண்மையிலே கிரேட் நீங்களாம். எங்கள் மாமா தான் ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி சாமி கும்பிட்டுக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஏன் நாங்கள் சாமி கும்பிட்றோன்னா, நாங்கள் இப்போ பாலக்காடு ஹைவேஸ் தொட போகிறோம். ஓகேவா ஃபேம்? ஸோ கோயம்புத்தூர்லேருந்து கொச்சின் போக போகிறோம். கொச்சின்லேருந்து எங்களுக்கு ஃப்ளைட். அதாவது கார்ல ஏறினாவே ஒருத்தன் தூங்குறதுக்கும் ஒருத்தன் சாப்பிடறதுக்கும் மட்டும்தான் சரியா இருப்பான். இவன் என்னன்னா தூங்கிடுவான், அவன் என்னன்னா சாப்பிடுவான். ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. யூஸ்வலா 2 பேருமே தூங்குவாங்க. முதலாளி தூங்கிடுச்சு, அடுத்தாலும் அது பிளாட் ஆயிடும். இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க?
நான் கை கழுவிக்கிறேன். ஓபன் பண்ணு. கை கழுவிக்கிறேன். தேங்க்ஸ் தங்கம்மா. அப்ப என்ன தரமா? தண்ணி தர மாட்டியா? ஒரே நிதி நானுமே ஒரே தமிழ்நாடு 2 பேருமே தண்ணி கூட தர மாட்டீங்களா? ரொம்ப நன்றி. காலிஃப்ளவர் எடுத்து இப்படி குஸ்தி சுற்றி ஊற்றி அப்படியே போய் வாங்கி சொல்லணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஓகே, இப்போ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏர்போர்ட் போகலாம். வாங்க ஏர்போர்ட் போகலாம். Few inches later. ஓகே சார், இப்போ வந்து நம்ம கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். உள்ள கெஸ்ட் இருக்காரு, அவர் போய் மீட் பண்ணிட்டு அப்புறம் அவர் கூட ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க. செலிபிரிட்டி சார் உள்ளதான் ஃபேம் இருக்காங்க. செலிபிரிட்டி சார் அவர் போய் பார்க்கலாம். ஓகே சார்மா, செலிபிரிட்டி சார் உள்ளே போயிட்டாரு ஏர்போர்ட்டுக்குள்ளே. நம்ம தான் லேட்டு. என்ன இது? ஃபேம் ஆக்சுவலாக அந்த செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபேம். இவன் தான் அந்த செலிபிரிட்டி. இப்போ ஊருக்கு தான் போகிறோம் 2 பேருமே. அந்த ஊர் என்னங்கிறது நான் கடைசியில் போகும்போதே காமிக்கிறேன். என் லைவுக்கு ரெகுலரா வரவங்களுக்கு தெரியும், பட் சாரி மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் பண்ணிட்டான். ஓகே, ஆக்சுவலி போகிற இடம் வந்து கரன்சி ரொம்ப கம்மி. திருப்பி அதை தான் சொல்லுவேன், கரன்சி ரொம்ப கம்மி. அதனால வந்து சிங்கப்பூரா இருக்கும். சிங்கப்பூர் அதிகம். அமெரிக்காவா இருக்கும் ஜி. அமெரிக்கா கரன்சி கம்மியா? அப்படியாது. சாரி ஜி, செகண்ட் டைம் இன்டர்நேஷனல் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுவேன். கரன்சி ரொம்ப கம்மி. முடிஞ்சா கண்டுபிடிச்சுவாங்க. சிங்கப்பூர்ல உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களை சந்திக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அவனே கடைசியில் விளாக்ல சொல்லிடுவான். ரொம்ப கஷ்டப்படாதீங்க சார். கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். மூவி, சாப்பிடுறோம், மீல்ஸ், ட்ரிங்க்ஸ், லிக்கர் எல்லாமே இருக்கு. அப்புறம் அழகா இருக்காங்க ஏர் ஹோஸ்டஸ் வேற. ரொம்ப அழகா இருக்காங்களா? தேனி, உசிலம்பட்டி, மதுரை, மரமக்குடி, விருதுநகர். பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் லேண்ட் ஆகிட்டோம். செம்ம மழை. இப்போ இருந்துச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். அது ஒன்றும் இல்லை ஃபேம். இந்தியா டைம் 7 ஆயிடுச்சு இல்லையா? இந்தியா டைமுக்கு இப்போ 7 o'clock. பட் நம்ம இப்போ தான் 5:30 இங்கே. அவளுக்கு இன்னும் தூக்கம். 5:30 இந்தியாவில், இங்கே 7 ஆயிடுச்சு. இன்னும் அவளுக்கு தூக்கம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம எங்க வந்திருக்கோம்? நம்ம எங்க வந்திருக்கோம்? சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல, இந்தியால இருக்கும், தமிழ்நாட்டுல இருக்கும். எப்படி? அங்க பாரு. ஓகே சார், இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறோம். நாங்கள் போகிற ஊர் எங்கேங்கிறது உங்களுக்கு விரைவில் தெரியப்படுத்த வரும். இப்பொழுது அதிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள சாஜயஸ். A few moments later. நம்ம பாய் கோயம்புத்தூர் வந்துச்சு. நான் அம்மையை வீட்டுக்கு போகிறேன், நீ சாந்த வீட்டுக்கு போ. சரியா? ஹோட்டலுக்கு தாங்கம்மா, கோயம்புத்தூர் வந்துட்டோம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. உங்க மாமா எவ்வளவு தூரம் தான் நடக்க வைக்கிறாரு. இப்போ இவ்வளவுதான் வந்துருச்சு. இவ்வளவுதான் வந்துருச்சு. தெரியுமா தாங்கம்மா? வெல்கம் டு சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட். ஓகே, வெல்கம் டு சாங்கி ஏர்போர்ட். நாங்க வந்து சிங்கப்பூர் போகணும்னு நினைச்சிருக்கீங்க. அதான் கிடையாது. சொல்லிட்டியா ஃபேம்க்கு? ஹோட்டல் போலடா. ஆமா, நாங்க போய் சிங்கப்பூர்ல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறோம். என்ன இருக்கும்? எப்படி வளர்த்து வச்சிருக்க பாத்தீங்களா பிள்ளைக்கு? விடு விடு, ஏமாறதானே செய்வா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. We are in எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? வியட்நாம். எங்க இருக்கோம்? ஹனோய். எஸ், நாங்க இப்ப வியட்நாம்ல தான் இருக்கோம். எஸ், ஓகே.
ஓகே ஃபேம், இப்போ நாங்கள் வியட்நாமில் தான் இருக்கோம். வியட்நாமில் தான் வந்து இனி விலாக் கண்டினியூ ஆகும். அடுத்த 2-3 விலாக் வியட்நாம்லேருந்து தான் வரும். வியட்நாம் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா தெரில.